ஃபைட்டு, சரியான ஃபைட்டு குத்திச்சு. இப்போ பண்ணி அச்சிச்சு கைஸ். ஃபிஷ் ஆன் அடிச்சு கைஸ். இன்னும் 2 வாட்டி ஊக்கு நல்லா ஊக்கு பண்ணுறேன். அதே தான் சைஸ், அதே தான் அச்சிச்சு. ஃபிஷ் ஆன் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். சேத்துல இறங்கி போனோம் கைஸ். கொஞ்சம் உள்ளே போனால் உள்ளே விரால் மீனுங்க இருக்குது, பார்த்து போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் மட்டும் நீங்கள் இறங்கி போங்க, தெரியாத இடத்துக்குலாம் நீங்கள் இறங்கி போகாதீங்க. உள்ளே வந்தேன், கேப்சர் பண்ண முடியல. நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன், வீடியோ வண்டியில் காட்டுறேன். ஒரு விரால் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை வண்டியில் வச்சுருந்தேன், போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி ஐனா தான் யூஸ் பண்ணுறோம். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ராகு. எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு செய்கிறேன். இப்போயும் இங்கே சேஃபாக வச்சுட்டு ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீன் ஏற்றினேன் இப்போ தான். ஸோ 1/2 மணி நேரம் கழித்து வந்தால் மீன் மறுபடியும் வரும்ன்ட்டு டைமிங் கொடுத்து வந்திருக்கேன். இதை பாருங்கள், மீன் ஃபாலோ பண்ணிச்சு. லைட்டாக ஷேக் பண்ணுறேன். மீன் இருக்குது, நல்லா சைஸே இருக்குது கைஸுங்கெல்லாம். ஃபுல்லாக செடி வளர்ந்துட்டுருக்கு. ஒரு இடத்துல மட்டும்தான் செடி இல்லை. அதுக்கு வரணுன்னா கூட சேத்துல இறங்கி வந்தேன் கைஸ். நான் அச்சிச்சு கைஸ், அச்சிச்சு. ஃபிஷ் ஆன் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். பார்த்துருவீங்க, சரியான சைஸ் கைஸ். ஹூக்கப் நல்லா தான் வச்சேன், சேரில் க்ரிப்பு கிடைக்கல எனக்கு. பக்கத்தில் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். இந்த மாதிரி நிறைய நடக்கும். காரணம், நம்ம நிற்கிற ஸ்பாட்டில் க்ரிப் இல்லைன்னா இப்படி தான் ஆகும். கொஞ்சம் இந்த சைடு போனால் அந்த சைடு ஒரு தண்ணி போகுது. எப்போவுமே ஒரு மீன் அடிச்சிட்டாலே அந்த இடத்துல கொஞ்சம் மீனுங்க இருக்காது, பயந்து ஓடுறோம். ஆனால் இது சேருன்றதுனால பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வேலை இருக்குது, போட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே கால், மெயினாக கால் போய் மாட்டுது கை சேத்துல. இந்த சைடு எதனா இருக்கும். எடுத்தவொடனே தண்ணியில் அடிக்காதீங்க, அந்த மாதிரி புல்லில் போட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கிடுங்க. கொஞ்சம்தான் கைஸ், இந்த குட்டை ஒரு சின்ன குட்டை தான். அதாவது பெரிய குட்டை, அந்த செடிங்க வளர்ந்துருச்சுங்க. இந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கே. மீனை பிடிச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீன்லேயே இருக்கும் கைஸ் அது.
இல்லை கைஸ், ஓட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு மீனும் இருந்தது இங்கே. ஒரு 1/2 hour விட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அடிக்கும். இல்லை கைஸ், இங்கே போகிறது வேஸ்ட்டு தான். வேறு ஸ்பாட் பார்க்கலாம். அப்படியே இந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அப்படியே போட்டால் தான் மீன் எல்லாம் ஒன்று பிடிக்க முடியும். ஒரே ஸ்பாட்டில் மீன்லாம் பிடிக்க முடியாது. அது ஒரு சில ஸ்பாட்டை பொறுத்து, நம்ம போகிற ஒரு சில ஸ்பாட்டை பொறுத்து அந்த மாதிரி மாட்டோம். தண்ணி கரெக்டாக இருக்கும், பெருசாக இருக்கும், இலை இருக்கும். மீன் அடித்தாலும் இன்னொரு பைட்டுக்கு நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் போட்டால் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்பாட் அப்படி இருக்காது கைஸ். வேறு இடத்துக்கு போய் தேங்கி நின்றோம். மீன் மாட்டி விட்ருக்கான்ல, ஹூக்கப் பண்ணி அச்சிச்சு கைஸ். ஃபிஷ் ஆன் மாட்டிச்சு கைஸ். இன்னும் 2 வாட்டி ஊக்கு நல்லா ஊக்கு பண்ணுறேன். அதே தான் கைஸ், அதே தான். மீனை மேலே தூக்காதீங்க, மீனை மேலே தூக்க வேணாம். அப்படியே கொண்டு வருவோம் கைஸ். நல்ல சைஸ், நம்ம விட்ட சைஸே பிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், வீடியோ கட் பண்ணிடலான்னு நினச்சேன். நமக்கு நான் ஃபீல் பண்ணது கடவுளுக்கு கேட்டுருச்சு. வாயெல்லாம் கீச்சிக்கிச்சு கைஸ். மீன் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிடிச்சிடலாம். உங்களுக்கு ஷோ பண்ணுறது மீனை விட போகிறேன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஒரே ஒரு ஊப்பர் தான். இடம் பார்த்தீங்களா கைஸ்? இந்த இடத்துலலாம் சத்தியமாக சொல்கிறேன், பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மான்ஸ்டர்லாம் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ்.
செத்தாலும் போக மாட்டான். கை உள்ள விட்டு பிடிச்சிட்டேன். செத்தாலும் போக மாட்டான். சரியான லாக் போட்டேன். சான்ஸே இல்லை கைஸ். இப்படி ஒரு ஸ்பாட்டில் அதுவும் சேரல, வாய்ப்பே இல்லை. ஃப்ராகோடைய முள்ளெல்லாம் என் கையில் ஏறிட்டுருக்கோம். சேஃப்டியாக பிடிச்சேன். அதை ஃபுல்லாக உள்ள சேரு, வெளியில் வரவே முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்ட்ரைக்கை போட்டிருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதீங்க, பிரச்சனை இல்லை. பிடிச்சா போடும், பண்ணுங்க. பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. நம்மெல்லாம் அவ்வளோதான். கைஸ், சைஸு பார்த்தீங்களா இல்லையா? சரியான சைஸ் கைஸ், மொரட்டு சைஸு, வாய்ப்பே இல்லை. ஃப்ராகோடைய ஹூக்கப் பாருங்க, சிங்கிள் ஹூக்கப் தான். மீன் மிஸ் ஆக வேண்டிய மீன் சரியாக தூக்கணும் கைஸ். செம்ம ஃபைட். ஓகே கைஸ்.